ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 3.2ல 7த் கொஸ்டின், 8த் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். 6த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணோம். 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 3.2 தான் சால்வ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் போன வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7th கொஸ்டின். இன் a family the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. So allotted amount is 4,000. And what will be the amount spent for provisions and vegetables? ஸோ ப்ரொவிஷன்ஸ்க்கு அவங்க இப்போ 4,000 இருக்கு. 4,000 ருபீஸ் இருக்கு. அது வந்து நீங்க ப்ரொவிஷன்ஸ்க்கு 3 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாக்ஸஸ் நான் பாக்ஸ் வரைய போறது இல்லை எனக்கு. பாக்ஸ் நான் அப்படியே சொல்லிடுறேன். 3 பார்ட்ஸ்னு கூட சொன்னேன், இல்லை 3 பாக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொவிஷன்ஸ்க்கு. அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு லைக் 2 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்ஸ். ஸோ ப்ரொவிஷன்ஸ்க்கு தான் நிறைய பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4,000ஓட மோர் ஷேர் வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கு போகுது. ப்ரொவிஷன்ஸ் போகுது. கொஞ்சம் ஷேர் தான் வெஜிடபிள்ஸ் போகுது. ஸோ ஒரு பாக்ஸ் கம்மியாக போகுது வெஜிடபிள்ஸ்க்கு. இப்போ எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வெஜிடபிள்ஸ் எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ்க்கு போகுது, எவ்வளோ வெஜிடபிள்ஸ்க்கு போகுது தான் நம்ம பார்க்க போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு 3 பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்களேன். இதுக்கு 3 பாக்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. நான் வரைய போகிறது இல்லை இந்த வீடியோவில். ஏன்னா எவ்ரி டைம் வரைஞ்சா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் ஆனால் ஸ்கூலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரிஜினலாக சால்வ் பண்ணும்போது நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எப்படி போகணும்னு தெரியும். ஸோ இது 2 பாக்ஸஸ். இப்போ ஒரு நல்ல இன்ட்யூஷன் வரும் நீங்கள் வரைஞ்சி பழகினா. ஸோ 2 பாக்ஸஸ் ப்ளஸ் 3 பாக்ஸஸ் 5 பாக்ஸஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா உங்களுக்கு 4,000 வரணும். பேசிக் ஐடியா தான். ஸோ 5 பாக்ஸஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்ட்ஸ் டு 4,000. ஸோ பட் 1 பாக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். 1 பாக்ஸ் வந்து லைக் 4,000 டிவைட் பை 5. 4 into 1,000, 4 into 100 into 10. 1,000 தான் 100 into 10 போட்டிருங்க. டிவைட் பை 5. இங்கே 2 அடிச்சிடலாம். ஸோ 4 into 2 8. 8 into 100 800. ஸோ 800 தான் 1 பாக்ஸோட வேல்யூ. இப்போ 3 பாக்ஸஸோட வேல்யூ என்ன? 3 பாக்ஸஸோட வேல்யூ 800 into 3. 800 into 3. இதுதான் 3 பாக்ஸஸோட வேல்யூ. ஸோ 196, 216, 386, 24. 2400 தான் ருபீஸ் தான் ப்ரொவிஷன்ஸ்க்கு போகுது. இப்போ ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 2 பாக்ஸஸ்க்கு எவ்வளோ போகுது? 800 into 2. ஸோ 1,600 ருபீஸ் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு போகுது, அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு 1,600 ருபீஸ் அலோகேட் பண்ணுறாங்க. ப்ரொவிஷன்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் கெட்ஸ் 1,600 ருபீஸ். 1,600. ப்ரொவிஷன்ஸ்க்கு 2,400. ப்ரொவிஷன்ஸ்க்கு is 2,400. இவ்வளோதான். இதுதான் கரெக்டான அமௌண்ட். கரெக்டான ஆன்சரும் இதான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின். அதாவது லைன் செக்மெண்ட் 63 சென்டிமீட்டர் லாங் இஸ் டு பி டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ் இந்த ரேஷியோ 3:4. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் பார்ட். இப்போ 63 சென்டிமீட்டர்னா ஒரு பெரிய லைன் ஆக்சுவலா. இதே 7 சென்டிமீட்டர் கொடுத்தா நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும். 3 கட் பண்ணால் முடிஞ்சிடும். 3:4 கிடச்சிடும். இப்போ 7 சென்டிமீட்டரோட எப்படியா ரிலேட் பண்ண முடியுமா நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போ நான் வரைய போகிறேன் அந்த லைனா. ஸோ 63 சென்டிமீட்டர் பெரிய லைன் சும்மா வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் 7 சென்டிமீட்டர் லைன் வரைஞ்சிடறேன். இது 63 சென்டிமீட்டர் இருக்கட்டும் அது. ஸோ இந்த லைன் வந்து 63 சென்டிமீட்டர்ஸ். 63 சென்டிமீட்டர்ஸ் இந்த லைன் பெரிய லைன். இப்போ எங்கேயோ கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக 3:4 ரேஷியோ கிடைக்கணும். ஆனால் எங்கே கட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் நான் 7 சென்டிமீட்டர் லைன் இப்போ வரைய போகிறேன். அதை நம்ம 3ல கட் பண்ணால் உங்களுக்கு 3:4 ரேஷியோ கிடச்சிரும். ஸோ இப்போ 7 சென்டிமீட்டர் லைன் நான் பேரலாக இங்கே வரைகிறேன்னா சும்மா ஸ்கேலுக்கு வரையில, சும்மா தான் வரையிறேன். அதை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க ஸ்கேலுன்ற மாதிரி. ஒரு 7 சென்டிமீட்டர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, இதை எடுத்துடுறேன். இப்போ இது 7 சென்டிமீட்டர் லைன். 7 சென்டிமீட்டர் லைன் கட் 3 மீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ 3:4 ரேஷியோவில் தான் இருக்குது. இது 3 சென்டிமீட்டர்ஸ், இது 4 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 3:4 ரேஷியோ நம்ம இது பிரிச்சிட்டோம். இப்போ 63 இஸ் நத்திங் பட் லைக் 63 எப்படி எழுதலாம்? 7 into 9 எழுதலாம். ஸோ 9 டைம்ஸ் இந்த லைனை, இந்த எல்லோ லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா, இந்த எல்லோ லைனை 9 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் இது. ஸோ அப்போ இந்த 3 சென்டிமீட்டரையும் நீங்கள் 9 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். 3 சென்டிமீட்டர் 9 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த 4 சென்டிமீட்டர் 9 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ எங்கே கட் பண்ணணும்னா 3 into 9 சென்டிமீட்டர்ஸில் கட் பண்ணணும் கரெக்டாக. 3 into 9 அதாவது 27 சென்டிமீட்டர்ஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். 4 into 9 36. ரெஸ்ட் 36. சும்மா சப்ட்ராக்ட் பண்ணாலே கிடச்சிடும். 63 minus 27 gives 36. ஸோ 36 சென்டிமீட்டர்ஸ். பேசிக் ஐடியா என்னன்னா 7 சென்டிமீட்டர் லைன் எடுத்துக்கிறேன். அங்கே நான் 3 சென்டிமீட்டர்ஸில் கட் பண்ணுறேன். கட் பண்ணால் உங்களுக்கு 3:4 ரேஷியோவில் கிடைக்குது. அதே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பேசிக்காக 63 சென்டிமீட்டர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 63 சென்டிமீட்டர்ஸ் நம்ம 7 into 9 எழுதிக்கலாம். 7 into 9 சென்டிமீட்டர்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ ஐ எம் எக்ஸ்டெண்டிங்
I'm extending 7 centimeter line. I'm extending கூட இல்ல, stretching. I'm stretching 7 centimeter line. 7 centimeter line by 9 times. by 9 times. அதான் பேசிக் ஐடியா. அப்ப நான் எங்க கட் பண்ணோமோ அந்த லைன் அந்த இடத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணணும். பேசிக்கா 3 சென்டிமீட்டர்ஸ்ல நான் கட் பண்றேன் ஒரிஜினலா 7 சென்டிமீட்டர்ஸ்ல. 7 சென்டிமீட்டர் லைன்ல நான் 3 சென்டிமீட்டர்ல கட் பண்ணா உங்களுக்கு 3:4 ரேஷியோ கிடைக்கும். இப்ப 3 சென்டிமீட்டர் இப்போ 3 சென்டிமீட்டர் லைன் 3 சென்டிமீட்டர்ல கட் பண்ணதுனால தான் உங்களுக்கு 3:4 கிடைக்குது. அதே 63ல 3 into 9 சென்டிமீட்டர்ஸ்ல கட் பண்ணணும். ஏன்னா நான் இந்த ஒரிஜினல் லைனை நான் ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன் 9 டைம்ஸ். ஸோ எங்க கட் பண்றோமோ அந்த லைனையும் ஸ்ட்ரெச் பண்ணணும். அந்த பாயிண்ட்டையும் ஸ்ட்ரெச் பண்ணணும் பேசிக்கா. இந்த பாயிண்ட்ல நான் கட் பண்றேன். அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணணும் 9 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ பேசிக் ஐடியா தான். இல்லைன்னா நீங்க பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியும் போடலாம் இதை. பட் நான் இது வேற ஒரு மெத்தட்ல போகணுன்றதுக்காக இப்படி சொல்லித்தரேன். ஸோ பேசிக்கா இது வந்து ஆன்சர் என்னன்னா 27 ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் பார்ட்னா 27 and 36 தான். ஆன்சர் இதுக்கு 27 and 36 தான். ஸோ 27னா 3 பார்ட்ஸ், 36னா 4 பார்ட்ஸ். 3:4 ரேஷியோல டிவைட் பண்ணி பிரிச்சிங்கன்னா 27 and 36 தான் வரும். கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 27 சென்டிமீட்டர்ஸ் வந்து 3 பார்ட்ஸ்க்கு வரும். 3:4 ரேஷியோல 27 and 36 சென்டிமீட்டர்ஸ் கிடச்சிடும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 7th கொஸ்டினும் 8th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.